நாம நிறைய ஸ்கர்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்போம். அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எவ்வளோ ஃபேப்ரிக் இருந்தால் எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுக்கணும், நமக்கு தேவையான ப்ளீட்ஸ்க்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும், இப்படி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன்ஸ் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ளீட் கால்குலேஷன் பற்றி தான். இந்த ப்ளீட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் லாஸ்ட் 2 வீடியோஸில் ஒரு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ ஆஃப் ட்ரெடிஷ்னல் கவுன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இந்த வீடியோல இப்போ ப்ளீட்ஸ் கால்குலேஷன் மட்டும் எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்போவுமே ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறீங்க ஒரு ட்ரெஸ்க்கு அப்படின்னாலே நீங்கள் முதல்ல ப்ளீட்ஸுக்கு வைக்க போகிற ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்ககிட்ட எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ளீட்ஸ் வந்து நம்மளால் டிசைன் பண்ண முடியும். சப்போஸ் உங்ககிட்ட ஃபேப்ரிக் இல்லை, நான் ப்ளீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை என்னோட ஃப்ளேருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஃபேப்ரிக் வாங்க போகிறேன் அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நான் வந்து 5 மீட்டர் ஃபேப்ரிக் வச்சு என்னோட ட்ரெடிஷ்னல் கவுன் வந்து பண்ணேன். அதில் எனக்கு 1.8 மீட்டர்ஸ் கிட்ட வந்து எனக்கு டாப்லேயே போயிடுச்சு. பிகாஸ் அது வந்து ஹியூஜ் பார்டரோடு இருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் தான் வந்து பிளெயினாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா யோக்லேயே வந்து எனக்கு நிறைய வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு 3.1 மீட்டர் கிட்ட மட்டும்தான் என்னோட ஸ்கர்ட்கான ஃபேப்ரிக் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ மீட்டரில் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா உங்களுடைய ஃபேப்ரிக்கோடைய வித்து, அதை வந்து நம்ம இப்போ இன்ச்சஸில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? நார்மலாக நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்ககிட்ட எவ்வளோ மீட்டர் ஃபேப்ரிக் இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுங்கள். நான் வந்து 3.1 மீட்டர் இருக்குது, அதை இன்டூ இன்ச்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தோன்னா நமக்கு தேவையான இன்ச்சஸ் வந்து கரெக்டாக கிடச்சிடும். நம்மக்கிட்ட மீட்டரில் இருக்கிறத நம்ம முதல்ல இன்ச்சஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிட போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் ஃபேப்ரிக் இருக்கோ அதை வந்து இன்ச்சஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து எழுதி வச்சுக்கிறேன். என்கிட்ட 122 இன்ச்சஸ் தான் வந்து இருக்குது ஃபேப்ரிக். ஓகே, இது வந்து நம்மளோட வித். ஓகே, லென்த் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நோட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு 3 மெஷர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். நம்பர் 1 உங்களோட வேஸ்ட், நம்பர் 2 ஹிப், நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லென்த். ஓகே, இப்போ வந்து நான் இங்கே என்னோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட்லாம் நான் எழுதி வச்சிடுறேன். அதே மாதிரி லென்த்துமே வந்து எழுதிடுறேன். லென்த்துக்கு வந்து நீங்கள் 0.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸஸாக கொடுத்துடணும். ஆல்சோ இங்கே வேஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் யோக்கோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்கர்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த யோக்கை மெஷர் பண்ணிவிட்டு அதை தான் நீங்கள் இங்கே வேல்யூவாக எழுதணும். உங்களோட நார்மல் வேஸ்ட் ரவுண்டை வந்து எழுதக்கூடாது. ஓகே, ஏன்னா கனெக்ட் பண்ண போகிற அந்த யோக்கில் எவ்வளோ ரவுண்டு இருக்கோ அதுதான் உங்களுக்கு தேவை. நீங்கள் நார்மல் ஸ்கர்ட் மாதிரிலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கர்ட்க்கு நீங்கள் வேஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்தீங்களோ அதை வந்து எடுத்துக்கணும். ஹிப் ரவுண்ட் அப்படின்றது நம்மளுடைய வைடஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் பாடி. ஓகே, உங்களோட ஹிப்பில் வந்து எது வைடஸ்ட் பார்ட் அதிகமாக இருக்கும் அதை தான் நீங்கள் வந்து உங்களோட ஹிப் ரவுண்டாக வந்து எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ப்ளீட்ஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து சிலது எடுக்க போகிறோம். இது வந்து மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது, இது வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ் மாதிரி. அது என்னென்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ், டெப்த் அண்ட் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய விருப்பம் தான், எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு 40 ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். முன்னாடி 20 ப்ளீட்ஸ், பின்னாடி 20 ப்ளீட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ 20 ப்ளீட்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் தான் வரப்போகுது. இது உங்களுக்கே டிசைட் ஆகிடணும். ஏன்னா எனக்கு வேண்டியது சின்ன சின்ன ப்ளீட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு பெரிய பெரிய ப்ளீட்ஸாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாகவே 20 ப்ளீட்ஸ் தான் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் 10 ப்ளீட்ஸ், பேக்கில் 10 ப்ளீட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதை டிசைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வேணுமா இல்லை பெரிய பெரிய ப்ளீட்ஸ் வேணுமா அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுட்டு தான் இந்த நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. 40ன்றது அதிகமான ப்ளீட்ஸ். ஸோ இது வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு லுக் இருக்க போகுது. அடுத்தது வந்து டெப்த் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த டெப்த்ன்றது இப்போ நான் மடிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த உள்ளே போன ஃபேப்ரிக்கை தான் நான் டெப்த்னு சொல்வேன். ஸோ இந்த உள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபேப்ரிக் விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஃப்ளேர் வந்து கிடைக்க போகுது. கம்மியாக நீங்கள் டெப்த் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான ஃப்ளேர் கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு கம்மியான ஃபேப்ரிக்கில் இந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட் வந்து இருக்க போகுது. இல்லை நான் நிறைய டெப்த் கொடுத்து நான் இந்த ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபேப்ரிக்கும் தேவைப்படும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேசிங் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த ஸ்பேசிங்ன்றது நமக்கு நேராக நம்ம பார்க்குற ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ வித்தோட இருக்கணும் அப்படின்றது தான். இந்த ஈச் ப்ளீட்டோடைய வித் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் நம்ம ஸ்பேசிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஸ்பேசிங்க்கு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா ஹிப் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தோட மெஷர்மெண்ட்டும் நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸை டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம ஸ்பேசிங்க்கு வந்து வரப்போகிறோம். ஸோ ஹிப் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ், இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸோடைய வித் வேணும் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிட போகுது. நான் இங்கே என்னோட ஹிப் மெஷர்மெண்ட் வந்து 40 வந்து எடுத்திருந்தேன் அண்ட் என்னோட நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து 40. ஸோ இதை டிவைட் பண்ணால் எனக்கு 1 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். இந்த 1 இன்ச்சஸ் தான் என்னுடைய ஸ்பேசிங். நம்மளோட ப்ளீட்டோடைய வித் வந்து 1 இன்ச்சஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ளீட்ஸோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத.
நான் வந்து 40 ப்ளீட்ஸ் எடுத்துருக்கேன்னா அப்போ கண்டிப்பாக என்னோட ஒரு ப்ளீட்டோடைய வித்துமே வந்து கம்மியாக தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் கம்மியாக ப்ளீட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ளீட்டோடைய வித் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஹிப்புக்கு வந்து நான் 40 இன்ச்சஸ் கொடுத்துட்டு கீழே வந்து 20 ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறதா இருந்தால் என்னுடைய ஒரு ப்ளீட்டோடைய வித் அதாவது ஸ்பேசிங் வந்து 2 இன்ச்சஸ் வந்து வரும். ஸோ இது வந்து நமக்கே புரியுது, நம்மளோட ப்ளீட்ஸோடைய வித் அதிகமாக நம்மளோட நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து கம்மியாகும். அப்போ தான் வந்து அதோட லுக் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே நான் வந்து 40 ப்ளீட்ஸ் எடுக்க போகிறதுனால எனக்கு வந்து 1 இன்ச்சஸ் தான் வந்து ஸ்பேசிங் வருது. நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதை வந்து இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளீட்ஸ் கால்குலேஷன்ஸில் பாக்கி இருக்கிறது டெப்த் மட்டும்தான். இதோட ஃபார்முலா வந்து சீம் அலவன்ஸ் ப்ளஸ் ஹிப் ப்ளஸ் டெப்த் இன்டூ ஹிப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சீம் அலவன்ஸ் எவ்வளோ அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் வந்து நமக்கு வேஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்போம் இல்லை 2 சைடும், அதை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் ஸ்கர்ட் தனியாக தைக்க போகிறதா இருந்தால் அதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்களோ அது எடுத்துக்கணும். சப்போஸ் யோக்கோட ஜாயின் பண்ண போகிறதா இருந்தால் அந்த யோக்கில் நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்களோ அதை தான் எடுத்துக்கணும். சீம் அலவன்ஸ் அப்படின்றது மார்ஜின் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, 1 inch 1.5 inches அப்படின்னு, அதுதான் சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நான் ஏன் 6 போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம 4 பக்கமும் வந்து மார்ஜின் வந்து கொடுத்துருப்போம் இல்லையா. நீங்கள் 1 inch கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 1 into 4 வந்து 4 inches வந்து நம்மளோட சீம் அலவன்ஸாக இருக்க போகுது. நான் வந்து இங்கே 1.5 inch வந்து கொடுத்துருந்தேன் ஒரு சைடு. அப்போது 4 சைடும் அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 inches வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து 40. ஹிப்போடைய மெஷர்மெண்ட் 40 நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இங்கே நான் +40 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளஸ் வந்து போட்டுட்டு ப்ராக்கெட்டில் வந்து இப்போது டெப்த் இன்டூ ஹிப் அப்படின்னு கொடுக்க போகிறோம். டெப்த்து வந்து நமக்கு தான் என்னன்னே தெரியாதே, அங்கே என்ன எழுதணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். டெப்த்து வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் வைக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இப்போது 1 inch 2 inch 3 inch மாதிரி கொடுப்போம். மோஸ்ட்லி இந்த 3 inchesக்குள்ளே தான் நம்ம வந்து கொடுப்போம். இங்கே வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 inches டெப்த் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே 3 மார்க் பண்ணிவிட்டு இந்த கால்குலேஷனை வந்து நம்ம இப்போ போட போகிறோம். 6 + 40 வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு 46 அப்படின்ட்டு வந்துடுச்சு. அடுத்தது ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். எனக்கு இங்கே 3 into 40 வந்து இருக்குது. ஸோ 120 வந்து அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். 46யும் அந்த 120யும் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 166 inches வந்து வருது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 122 inches தான். ஆனால் எனக்கு இங்கே 166 inches வந்து தேவைப்படுது. ஸோ இது வந்து அதிகம், நம்ம டெப்த் அதிகமாக கொடுத்ததுனால நமக்கு அதிகமாக ஃபேப்ரிக் வந்து இதுக்கு தேவைப்படுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளீட்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறீங்க. டெப்த் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ நம்ம எங்கே இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் நமக்கு இருக்கிற ஃபேப்ரிக்கை வச்சு அப்படின்னா இந்த டெப்த் இருக்கு இல்லையா, இந்த டெப்த்தில் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ இங்கே 3 inches கொடுத்தோம், இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது வந்து ஒரு 2.5 inches வந்து இந்த இடத்துல கொடுத்து பார்க்கலாம். சேம் 46 இந்த பக்கம் அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் 2.5 into 40 வந்து போட போகிறேன். ஸோ எனக்கு 100 inches வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த 100 + 46 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 146 inches வந்து வரப்போகுது. இந்த 146 inchesமே வந்து அதிகம் தான். ஏன்னா நம்மக்கிட்ட டோட்டல் ஃபேப்ரிக்கோட வித் வந்து எவ்வளோ இருக்குது, 122 inches தான். ஸோ அதை விட இதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நமக்கு 2.5 inches டெப்த் கொடுத்தாலுமே அதுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து எனக்கு பத்த போகிறது கிடையாது. ஸோ இன்னும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டே தான் வரப்போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 1.5 inch வந்து கொடுக்க போகிறேன் டெப்த்து. இந்த மாதிரி 1.5 inch கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஃபேப்ரிக் தேவைப்படும் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் 46 அப்படியே இருக்குது. இங்கே மட்டும் நான் 1.5 into 40 வந்து கொடுக்குறேன். இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 60 வருது. ஸோ 60 + 46 ஆட் பண்ணால் 106 inches வருது. என்கிட்ட 122 inches இருக்குது, ஆனால் இங்கே 106 inches தான் தேவைப்படுது. ஸோ இன்னும் கொஞ்சமே எனக்கு ஃபேப்ரிக் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், மிச்சம் இருக்க ஃபேப்ரிக்கை வேறு எதனா யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட நியர்லி வந்து ஒரு 15 inches கிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் வந்து இதுலேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெப்த்தில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு என்ன இவ்வளோ கால்குலேஷன் பண்ணணும், இல்லை என்ன இது நிறைய யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணிட முடியும். அண்ட் நான் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியலாம். பட் இது ஜஸ்ட் ஒரு 5 minutes கால்குலேஷன்னா நீங்கள் கால்குலேட்டரில் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 1.75 வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம 1.5 கொடுத்தப்போ நமக்கு 106 தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுனால நமக்கு ஃபேப்ரிக் கரெக்டாக வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதே கால்குலேஷன் நான் வந்து மறுபடியும் போடுறேன். 46 + 70 வந்து கொடுத்தா எனக்கு 116 வருது. இதுவுமே ஸ்டில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம். ஸோ இங்கே நான் வந்து ஒரே பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு பார்க்க போகிறேன். அதாவது 1.9. நான் ஏன் 1.9 ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 2 inches கொடுத்து பார்க்கும்போது எனக்கு இங்கே 127 inches வந்து வருது. ஸோ 122 inches விட அதிகமாக 4 inches வந்து இருக்குது. ஸோ எனக்கு 2 கொடுத்தாலுமே இங்கே வந்து ஒர்க் ஆக போகிறது இல்லைன்ட்டு நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 1.75 அண்ட் 2 inchesக்கு சென்டராக இருக்க 1.9 inches வந்து போட்டு பார்க்க போகிறேன்.
இதை போடும்போது எனக்கு 122 இன்ச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு டெப்த்துக்குள்ளேயுமே 1.9 இன்ச்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக் வந்து யூட்டிலைஸ் ஆக போகுது எல்லா ப்ளீட்ஸுமே கொடுத்ததுக்கு அப்புறமா. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு இன்ச்சஸுமே வந்து போட்டு பார்க்கணும் கேல்குலேஷன். அப்போ தான் நமக்கு இந்த ஃபேப்ரிக்கு எவ்வளோ டெப்த் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ நான் இங்கே எல்லா இன்ச்சஸுமே 1 by 1 போட்டு பார்க்குறேன். எனக்கு வந்து கரெக்டாக 122 இன்ச்சஸ் எப்போ கிடைக்குதோ அதை தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து எக்ஸாக்டாக 122 இன்ச்சஸ் கிடைக்குது. மேபி உங்களுக்கு 1 or 2 இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் வரலாம். பட் அதை விட அதிகமாக வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா வேறு ஆப்ஷன் போகிறது பெட்டர். ஓகே, எது வந்து உங்களுக்கு க்ளோசஸ்ட் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது கேல்குலேஷன்ஸ் பார்த்துட்டோமா? இது வந்து ப்ளீட்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து ப்ளீட்ஸ் வந்து வரைகிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஸ்பேஸிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 1 இன்ச்சஸ் பார்த்தோமா? 40 divided by 40 சொல்லிட்டு நான் 1 இன்ச்சஸ் கிடைச்சது இல்லையா, அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் கொடுத்து டிவைட் ஆகி என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்க போகிறீங்க. எனக்கு 1 இன்ச்சஸ் வந்துச்சு, நான் அதை எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து நம்மளோட டெப்த்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டெப்த் இப்போ தானே கண்டுபிடிச்சோம். அந்த டெப்த்தோடைய இடத்துல வந்து எவ்வளோ இன்ச்சஸ் கொடுக்குறதா இருந்துச்சோ அதை தான் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ண போகிறோம். எனக்கு வந்து இங்கே 1.9 இன்ச்சஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட டெப்த்து. நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ், இந்த நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 20 சொல்லியிருந்தேன், அதே மாதிரி பேக்குக்கு 20 சொல்லியிருந்தேன். ஸோ மொத்தமாக 40 ப்ளீட்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மொத்த வேல்யூஸ். ஓகே, இந்த 3 ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால ஸ்கர்ட்டை வந்து ப்ளீட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த 3 வேல்யூஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. நம்ம இங்கே பண்ண எல்லா கால்குலேஷனுமே ஹிப்பை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. வேஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கவே இல்லை. ஆனால் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் ரெக்வயர்டில் மட்டும் வேஸ்ட்டை வந்து எழுதியிருக்கோம். ஆல்சோ நம்மளோட ஹிப் வந்து வைடஸ்ட் பார்ட் இல்லையா, இப்போ இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கர்ட்டில் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம வேஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கால்குலேட் பண்ண ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபாலோ ஆகும், இல்லைன்னா ரொம்ப ஃப்ளேராக வந்து ஃபாலோ ஆகும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது அப்படி இருக்க போகிறது கிடையாது. உங்களுடைய பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட்டையும் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இந்த ஹிப் மெஷர்மெண்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும் 40. இந்த ஹிப்போடைய மெஷர்மெண்ட் வந்து நம்மளோட ஆக்சுவல் ஹிப் ரவுண்டு எடுத்துகிட்டு இல்லையா பாடியிலேருந்து, அந்த டைரக்ட் மெஷர்மெண்ட் தான் நம்ம இங்கே மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 40யை என்னோட வேஸ்ட்டோட நான் மைனஸ் பண்ண போகிறேன். வேஸ்ட்ன்றது நம்ம யோக்குக்கு கொடுத்துருப்போம் இல்லையா வேஸ்ட் ரவுண்டு, அது ஓகேவா, எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட் கிடையாது. நீங்கள் ஸ்கர்ட்ஸ் மாதிரி தனியாக பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன வேஸ்ட் ரவுண்ட் நீங்கள் லூசிங்கோட கொடுத்துருந்தீங்களோ அதை தான் இங்கே எடுத்துக்கணும். வெறும் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஹிப் மைனஸ் வேஸ்ட் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். என்னோட ஹிப் ரவுண்ட் வந்து 40 மைனஸ் 32.75. இது வந்து என்னோட வேஸ்ட். எனக்கு வந்து 7.25 வந்து கிடச்சிருக்கு. இதுதான் இப்போ எனக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இந்த ப்ளீட்ஸை நான் அரேஞ்ச் பண்ணிட்டுக்கு அப்புறமா இந்த 7.25 இன்ச்சஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்க போகுது. ஸோ இந்த 7.25 இன்ச்சஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். 7.25 டிவைடட் பை 2 இன்டூ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ். நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் எவ்வளோ? 40. என்னோட ப்ளீட்ஸ் 40. உங்களோட ப்ளீட்ஸ் எத்தனை எடுத்தீங்களோ அதை வந்து இங்கே எழுதிக்க போகிறீங்க. ஸோ 7.25 டிவைடட் பை 80 வந்து எனக்கு இங்கே வருது. இதை வந்து நம்ம கால்குலேட்டரில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 0.09 வந்து கிடைக்குது. அண்ட் 0.9க்கு அப்புறம் நிறைய வேல்யூஸ் வந்து போகுது. இதை நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0.1 மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இது என்ன வேல்யூ, இதை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ என்னோட மெயின் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் தான் நான் வந்து ப்ளீட்டட் டிசைன் எல்லாமே பண்ண போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லென்த்தை வந்து கட் பண்ணிடணும். ஓகே, இந்த லென்த் வந்து 43.5 இன்ச்சஸ் வந்து தேவைப்படுது. 43 + ½ இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகே, கீழே வந்து நான் மடிச்சு அடிக்க போகிறது கிடையாது, வெறும் மேலே மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ மேலே மட்டும் ½ இன்ச் எக்ஸஸாக இருந்தால் 43 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்லாம் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த லென்த்தை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வந்து கொடுக்கணும். லென்த்தை பார்க்காம வெறும் ப்ளீட்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சரியாக வராது. லென்த்தை கட் பண்ணிட்டுக்கு அப்புறமா என்னோட மேல் போர்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது, பிளெயினாக. ஓகேவா, கீழே வந்து பார்டர் இருக்கும், மேலே வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஓகே, சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து 1 இன்ச்சஸ் வந்து என்னோட ஸ்பேசிங் ப்ளீட்ஸோடைய வித். ஓகேவா, 1 இன்ச்சு. அடுத்தது வந்து 1.9 இன்ச்சஸ். 1.9 இன்ச்சஸ் என்ன, நம்மளோட டெப்த்து. அடுத்தது அகைன் ஒரு ப்ளீட்ஸ், அகைன் ஒரு டெப்த் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஓகேவா, இதை வந்து நான் வந்து இந்த ஃபேப்ரிக் முடிகிற வரைக்கும் பண்ணிகிட்டே போக போகிறேன். கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் தேவையோ அது வந்து இதில் கரெக்டாக நமக்கு கிடச்சிட போகுது. ஓகே, கம்மியும் ஆகாது அதிகமும் ஆகாது. நம்மக்கிட்ட இருந்த 122 இன்ச்சஸ் ஃபேப்ரிக்கை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிடணும். ஓகே, 61 இன்ச்சஸ் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக வந்து இது தனித்தனியாக நான் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். ஓகே, நீங்கள் மொத்தமே சேர்த்து ஒரு சிங்கிள் ஸ்கர்ட்டாக பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதை அப்படியே நார்மலாக பண்ணிட்டு போயிடலாம். 40 ப்ளீட்ஸும் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து இங்கே தனித்தனியாக பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு 61 இன்ச்சஸாக இதை கட் பண்ணிடுறேன்.
கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு 20 ப்ளீட்ஸ், பேக்கில் ஒரு 20 ப்ளீட்ஸ். ஓகே, இந்த மாதிரி அதை பண்ணிட்டு போகிறேன். இப்போ வந்து எனக்கு இங்கே 20 ப்ளீட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இங்கே வந்து எனக்கு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு என்னோட மார்ஜினை வந்து நான் இங்கே இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறேன். ஓகே, மார்ஜின் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச்சஸ் மாதிரி ஒரு எக்ஸஸ் இருக்குது. ஸோ இது நார்மலாகவே நம்ம ஸ்டிச் போடும்போது கரெக்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன் இல்லையா, 0.1 இன்ச்சஸ், அது இன்னும் நான் இங்கே பண்ணலை. வெறும் மார்க்கிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கை மட்டும் தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னும் பண்ணலை. ஓகே, இப்போ தான் நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து எப்படி பண்ணணும், நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக எப்படி வந்து ப்ளீட்ஸ் ஸ்டிச் பண்ணுவோம், இந்த 2வது லைன் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் முடிகிற இடம், அதை வந்து இன்னொரு ப்ளீட்ஸோடைய ஸ்டார்ட் மேலே வந்து நம்ம வைக்க போகிறோம். இதுதான் நம்ம யூஸ்வலாக எடுக்கிற ப்ளீட்டிங் மெத்தட். ஆனால் இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 0.1 இன்ச்சஸ் வந்து ப்ளீட்ஸில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் நான் வந்து இங்கே பண்ணுறேன். இங்கே நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ப்ளீட்லேயுமே வந்து ஒரு லைன் அளவுக்கு உள்ளே வந்து மார்க்கிங் மாதிரி பண்ணுறேன். ஓகே, இது ஆல்ரெடி இருந்த ஸ்ட்ரெயிட் லைனை விட்டுட்டு உள்ளே வந்து ஒரு 1 லைன் அளவுக்கு உள்ளே தள்ளின மாதிரி ஒரு ப்ளீட் வந்து நான் கொடுத்துட்டே வரேன். எல்லா ப்ளீட்ஸ்க்குமே இந்த மாதிரி நான் தரேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் 0.1 இன்ச்சஸ் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் இது டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 7.25 இன்ச்சஸ் வந்து இது மைனஸ் பண்ணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. இப்போ நம்ம அந்த மைனஸ் பண்ண 0.1 எங்கே போக போகுது அப்படின்னா, நம்மளோட டெப்த்தில் போய் அது சேர்ந்துட போகுது. ஓகே, டெப்த்தாக அது உள்ளே போயிடுறதுனால நமக்கு அந்த ஃப்ளேர் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஒரு ப்ளீட்டை எடுத்துட்டு இன்னொரு ப்ளீட் வைக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண ஒயிட் லைனில் வைக்காமல் இந்த பிங்க் லைன் புதுசாக வரைஞ்சேன் இல்லையா, 0.1 இன்ச்சஸ் தள்ளி, அங்கே தான் நான் என்னுடைய இன்னொரு ப்ளீட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பின் வந்து குத்திடுறேன். அடுத்தது இன்னொரு ப்ளீட்ஸ் எடுக்கும்போது அதே மாதிரி அந்த க்ராஸாக நான் ஒரு லைன் எடுத்தேன் பார்த்தீங்களா பிங்க் லைனில், அந்த கிராஸ் லைனில் தான் நான் வந்து ஃபோல்டு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வரைஞ்ச அந்த 1 இன்ச்சோட எண்டு இருக்கு இல்லையா ஒயிட் லைன், அங்கே வந்து நான் ஃபோல்டு பண்ணலை. பிங்க் வந்து கிராஸ் லைன் போட்டேன் இல்லையா, அதை தான் நான் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ப்ளீட் மேலே வைக்கிறேன். அந்த இன்னொரு ப்ளீட்லேயுமே நான் அந்த கிராஸ் லைன் வரைஞ்சிருக்கேன், அது மேலே தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட் வைக்கும் போது இந்த கிராஸில் தான் நம்ம வச்சுட்டே இப்போ போக போகிறோம். ஓகே, இதே சேம் ப்ராசஸில் நான் ஒரு ப்ளீட்டையுமே நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு என்னோட பின் வச்சு அந்த டேபிளோடு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகே, தனியாக நான் வந்து பின் குத்தலை. அந்த ஃபேப்ரிக்கில் அந்த டேபிள் மேலே கிளாத் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் மேலே இருக்க கிளாத்தோடு அதை வந்து பின் மாதிரி பண்ணிடுறதுனால இந்த ப்ளீட்ஸ் எதுவுமே வந்து நமக்கு மூவ் ஆக போகிறது கிடையாது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீட்டட் பண்ணும் போது நமக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஸ்டிச் பண்ணும் போது. இப்போ நான் எடுக்கிறது வந்து ஃப்ரண்ட்டோடைய பார்ட். நான் வந்து பண்ணியிருந்த யோக்கில் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் 16 இன்ச்சஸ் வந்து என்னுடைய யோக் போர்ஷனில் வேஸ்ட் ரவுண்ட் வந்து இருந்துச்சு. எனக்கு இங்கே கரெக்டாக வந்து 16 இன்ச்சஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, என்னோட ஃப்ரண்ட்டுக்கு வந்து 16 இன்ச்சஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கரெக்டாக வந்து 16 இன்ச்சஸ் வந்து இது கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி இது உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். அப்படியுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் இந்த ப்ளீட் எடுத்ததில் இருக்கலாம். ஏதாச்சும் வந்து ஒன்று மூவ் ஆகுனதுனால கூட உங்களுக்கு வந்து இது எக்ஸஸாக காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக எடுத்துருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அப்படியுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 0.25 இன்ச்சஸ் மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை அயன் பண்ணி செக்யூர் பண்ணிடணும். ஓகே, இதை அயன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எடுத்த ப்ளீட்ஸ் மொத்தமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட அயன் பாக்ஸ் எடுத்து இதை வந்து ஸ்லோவாக வந்து அயன் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, இந்த அயன் பண்ணும் போது நீங்கள் க்ராஸாக போட்டு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ளீட்ஸ் மொத்தம் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகே, மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சோன்று வந்து ஸ்லோவாக பண்ணிகிட்டே வரணும். நம்ம இந்த ப்ளீட்டட் எடுக்கும் போது எவ்வளோக்கு எடுத்தோம், நம்மளோட 40 இன்ச்சஸ் ஹிப்புக்கு தான் எடுத்தோம். ஆனால் இப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் கிடச்சிருக்கு. இது எப்படி கிடச்சிருக்குன்னா, நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் இல்லையா அந்த 0.1 இன்ச்சஸ், அந்த அட்ஜஸ்டிங் வேல்யூவால் தான் நமக்கு வந்து இது கரெக்டாக கிடச்சிருக்கு. ஓகே, இந்த கான்செப்டுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஹிப் வழியாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அப்புறமா நம்ம வேஸ்ட் ரவுண்டால் இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லுக் வந்து பர்ஃபெக்டாக வந்து இது கிடைக்க போகுது. ஓகே, இதே இந்த மாதிரி நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து ப்ளீட்ஸ் வந்து நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா ப்ளீட்ஸுமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகி வரும். இதை இழுத்து நம்ம ஃபுல் ஸ்கர்ட்டுமே வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நான் இங்கே ஃபுல்லாக பண்ணலை, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்கர்ட் அளவு தான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இதை இழுத்து பிடிச்சே வந்து மொத்த ஸ்கர்ட்டையுமே வந்து ஒரு ஸ்டிஃபாக அயன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஹாஃப் சாரிக்கெலாம் அயன் பண்ண மாதிரி நிற்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி நீங்கள் இழுத்து அயன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுதான் நம்மளுடைய ப்ளீட்டிங்கோடைய ஃபினிஷிங். ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட ப்ளீட்ஸை தான் நான் வந்து என்னோட ஸ்கர்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக வெறும் ஸ்கர்ட் மாதிரி பண்ண போகிறீங்க
அப்படின்னாலுமே இது ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ப்ளீட்டிங் மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இது உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இதை நான் எப்படி இந்த கவுன்ல அட்டாச் பண்ணேன் அண்ட் இந்த கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவை கீழே லிங்க் பண்றேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாய்.